உதகையில் தேசிய அளவிலான 6 பேர் பங்கேற்கும் கால்பந்து போட்டிகள் துவங்கியுள்ளன. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள காந்தல் முக்கோணம் கால்பந்து மைதானத்தில் காந்தல் கால்பந்து சங்கம் சார்பில் தேசிய அளவிலான 6 பேர் பங்கேற்கும் கால்பந்து போட்டிகள் நடைபெற்று வருகிறது. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் இந்த போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்து சுமார் 32 அணிகள் பங்கேற்றுள்ளன. இப்போட்டியானது 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இதன் இறுதிப் போட்டி திங்கட்கிழமை இரவு நடைபெற உள்ளது. தொடர்ந்து இப்போட்டியில் முதல் பரிசாக 1 லட்சம், இரண்டாம் பரிசாக ரூபாய் 50,000, மூன்றாம் பரிசாக ரூபாய் 25,000 வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. கடையம் அருகே 2200 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்த வாழ்விடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள தட்டப்பாறையில் இடுகாடு உள்ளது. இங்கு 2200 ஆண்டுகளுக்கு முந்தைய ஈமத்தாழைகளை கொண்ட ஈமக்காட்டை சென்ற வாரம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் மாணவி கண்டுபிடித்தார். இதனை ஆய்வு செய்த பேராசிரியர்களான முருகன் மற்றும் மதிவாணன் இந்த ஈமக்காட்டையொட்டி பண்டைய மக்களின் வாழ்விடம் இருக்கும் என கணித்தனர். அதன் அடிப்படையில் இந்த தொல்லியல் துறை தலைவரான சுதாகர், 2 பேராசிரியர்கள் மற்றும் தொல்லியல் பட்ட மேற்படிப்பு படிக்கும் 1ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் ஆகியோர் களப்பணியில் ஈடுபட்டனர். அப்போது இந்த இடுகாட்டிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் 2200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்களின் வாழ்விடத்தை கண்டுபிடித்தனர். மேலும் இதில் சிறப்பாக செயல்பட்டு வாழ்விடத்தை கண்டுபிடித்த 3 மாணவர்களுக்கும் உதவி பேராசிரியர்களுக்கும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மஞ்சூர் கிராமத்தில் சோனை கருப்பண்ணசுவாமி கோவிலில் களரி விழா சிறப்பாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள மஞ்சூர் கிராமத்தில் சோனை கருப்பண்ணசுவாமி களரி விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு 11 வகையான திவ்ய திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு கூட்டு பிரார்த்தனை வழிபாடுகளும் நடைபெற்றது. இவ்விழாவையொட்டி திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திமுகவின் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் தகவல் தொழில்நுட்ப அணியில் புதிதாக பொறுப்பேற்றவர்கள் திருப்போரூர் சேர்மனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணியின் திருப்போரூர் தகவல் தொழில்நுட்ப அணி, திருப்போரூர் வடக்கு, திருப்போரூர் ஒன்றியம், திருக்கழுங்குன்றம் வடக்கு ஒன்றியம் உள்ளிட்டவைகளில் புதிதாக களப்பணி, சமூக வலைதளம், மகளிர் அணி ஆகிய அமைப்பாளர் பதவிகளுக்கு புதிதாக பொறுப்பாளர்களை தலைமை கழகம் நியமனம் செய்துள்ளது. அதனைத் தொடர்ந்து திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளராக 3வது முறை நியமனம் செய்யப்பட்டுள்ள கேளம்பாக்கம் எக்ஸ்பிரஸ் செல்லப்பன் தலைமையில் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலர் இதயவர்மனை நேரில் சந்தித்து பூங்கொத்துடன் சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றனர். இந்நிகழ்வில் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர். செஞ்சியில் முன்விரோதம் காரணமாக அதிமுக நகர கழக செயலாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அதிமுக நகர கழக செயலாளராக வெங்கடேசன் என்பவர் பதவி வகித்து வருகிறார். இவருக்கும் செஞ்சி திருவண்ணாமலை சாலையில் டீ கடை நடத்தி வரும் ராஜேந்திரன் என்பவருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வெங்கடேசன் ஏடிஎம் மைதானத்திற்கு பணம் எடுக்க சென்ற போது அங்கு வந்த ராஜேந்திரன் மற்றும் அவரது மனைவி கல்பனா ஆகியோர் வெங்கடேசனை மரக்கட்டையால் தலையில் பலமாக தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த அவரை பொதுமக்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.